ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் தேங்காய் பால் முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிப்பு வடகம், தக்காளி, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய், முருங்கைக்காய். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால்னு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வேறொரு ரெசிபிலையும் காட்டியிருக்கேன். திரும்ப நான் காட்டி உங்கள் நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. அதனால நான் லிங்க் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு குழம்புக்கு தாளிக்கிற வடகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஹைலைட்டே இந்த தாளிப்பு வடகம் தான். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வடகம் நல்லா பொரிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன், கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப மேஷ் ஆகிற மாதிரி வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டாவதா எடுத்து வச்ச தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் கம்ப்ளீட்டாக தேங்காய் பாலில் தான் வேகணும், அப்போதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தண்ணி விட்டுறக்கூடாது. வேணும்னா நீங்கள் தேங்காய் பாலே தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் மட்டும் திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது தேங்காய் பால் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். காய் நல்லா வேகட்டும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. வாங்க இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. கிரேவி எனக்கு கொஞ்சம் திக்கா வேணும், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட. அதனால நான் ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் சுண்ட வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சிம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா திரிஞ்ச மாதிரி ஆயிரும். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. லைட்டா நுர கட்டுற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம பச்சை கருவேப்பிலையும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான தேங்காய் பால் முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட பேர் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழம்பே தேவையில்லை, இந்த கிரேவியே போதும். நான்வெஜ்க்கு ஈக்குவலான டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.